ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. நான் தான் உங்கள் என்பி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேபி நீங்களாம் தம்ப்நெயில் பார்த்து வந்திருக்கலாம். ஆமாம், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இது எப்படி சொல்கிறது, மேபி நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு கூட 3 வீக்ஸ் கிட்ட ஆகுது போல். 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. அந்த 3 வீக்ஸ் கேப்பில் அந்த லாஸ்ட்டு ஒரு 1 வீக், அந்த 3 வீக்ஸ் முடிஞ்சு அந்த 1 வீக்கில் ஆனது தான் இந்த ஆக்சிடெண்ட்டு. கரெக்டாக ஆக்சிடெண்ட் எப்போ ஆச்சுன்னா February 1 ஆச்சு. இன்றைக்கி February 16 இன்றைக்கி டேட்னு நினைக்கிறேன். 16 4 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் 4 மணிக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். February 1 ஸ்டார்ட் ஆச்சு. இது எப்படி ஆச்சு ஏதாச்சுன்ட்டு அப்படியே போக போக வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, சரி, February 1 இது எது எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா, February 2 எங்கள் டீமில் ஒரு பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண டீமில் ஒரு பிரதருக்கு மேரேஜ் இருந்துச்சு. எங்கன்னா கும்பகோணம். அங்கே போகிறதுக்காக பிளான் இருந்துச்சு. ஸோ அங்கே போகிறதுக்காக தான் பிளானு, ஓகேவா. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சண்டே மேரேஜ்னால் நாங்கள் February 1 சாட்டர்டே நாங்கள் மீன்ஸ் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து வெள்ளச்சேரிலேருந்து கிளம்பணும் 6 o'clock. அங்கேருந்து கிளம்பி மோஸ்ட்டாக நல்லா தான் போச்சு. அந்த ட்ரிப்பு மோஸ்ட்லி நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போவுமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு ட்ரிப்பு. கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் கார்லனா ஒரு 5 பேர் இருந்தாங்க. நான், மேனேஜரு, இன்னும் 3 பேர், ஓகேவா. 3 பேர் இருந்தாங்க. எப்படி ஆச்சுன்னா, ஒரு 200 கிலோமீட்டர் இங்கேருந்து 200 வே டு தஞ்சாவூர் போகிற மாதிரி தான் பிளானு. நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, சரி சண்டே மேரேஜு, ஸோ சாட்டர்டே கிளம்பிட்டோம். சாட்டர்டே நம்ம என்னென்னா தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர் கோவில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு வந்து அடுத்த நாள் மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு திரும்பி வேறு எங்கேயாச்சும் போயிட்டு அப்படியே நைட்டு கிளம்புற மாதிரி தான் பிளானு. மண்டே இங்கே வேறு ரீச் ஆகிற மாதிரி இதுதான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொன்று ஆச்சு. அது என்னென்னா, சரி ஓகே, இங்கேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம எப்படியோ ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போயிட்டோம். பாதி தூரத்துக்கு கும்பகோணம், பாதி தூரத்துக்கு இங்கேருந்து 250 கிலோமீட்டர்ஸ் சம்திங் ஏதோ வருது போல். ஸோ 150 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம். பாதி தூரம் எங்கள் மேனேஜர் ஓட்டிகிட்டு போனார் 150 கிலோமீட்டர்ஸு. அதுக்கப்புறம் நான் ஓட்டினேன். வேறு யாரும் அந்த காரில் ஓட்ட தெரியாதனால 2 பேர் தான் ஓட்ட தெரிஞ்சதுனால அவர் ஃபஸ்ட் ஆஃப் அவர் ஓட்டினார், செகண்ட் ஆஃப் நான் ஓட்டினேன். செகண்ட் ஆஃப் ஒரு 200 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு மேலே சாப்பிட்றதுக்காக நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது தான் ஒரு மேபி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டோம். கும்பகோணம் அந்த ஜங்ஷன் கிட்ட ரீச் ஆகிட்டோம். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 100 மீட்டர்ஸ் பேரிகார்டு இருக்குது. நாங்கள் அந்த ஹைவேல ஒரு 80 ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். 80 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு 100 மீட்டர்ஸில் ஒரு இந்த சைடு 2 இது இருக்குது, பேரிகார்டு இருக்குது. இப்படி இருக்குது பேரிகார்டு, ஓகேவா. அந்த பேரிகார்டுக்குள்ளே நாங்கள் போனோம், ஓகேவா. நான் 100 மீட்டர்ஸ்லேயே நான் சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி பிரேக் பிடிக்கலன்ட்டு ஒரு 5 தடவைக்கு மேலே கத்தியிருப்பேன். நான் வண்டியில் சுத்தமாக பிரேக் இல்லை, ஃபுல் பிரேக். நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். செகண்ட் ஆஃப் நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். ஸோ ஃபுல்லாக பிரேக்கில் கால் வச்சு கூட பிரேக் சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக பிரேக் ஃபெயில் ஒன்று. கரெக்டாக இந்த 2 பேரிகார்டு இருக்கா, இந்த 2 பேரிகார்டுக்குள்ளேருந்து நாங்கள் போனோம். இந்த 80 ஸ்பீடில் போனோம். ஹேண்ட் பிரேக்கும் நான் ரிலீஸ் பண்ணி எடுத்தேன். அப்போவும் எதுவும் அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ போகும்போது சீக்கிரமாக இந்த பேரிகார்டு வந்ததுனால இந்த கேப்புக்குள்ளே போனோம். இந்த பேரிகார்டில் இருக்கனா, இந்த கொஞ்சம் முன்னாடி 2 பேர் டியோக்காரங்க இருக்காங்க, அவங்களையும் இடிக்கக்கூடாது நாங்கள். ஸோ அவங்களையும் இடிக்கக்கூடாதுனால நாங்கள் ஒரு சைடு பார்த்து தான் போனோம். அந்த சைடு ரோடு மழை வேறு பெஞ்சிருந்தது போல் அன்றைக்கி. ரோடெலாம் செம்ம ஸ்லிப்பியாக இருந்ததுனால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்கள இடிச்சிருந்தேன்னா என் மேலே கேஸ் வந்திருக்கும். நான் இடித்து அவங்க இறந்து ஏதாச்சும் போயிருந்தாங்கன்னா அது இந்த கேஸ் என் மேலே வந்திருக்கும். அவங்கள இடிக்கூடாதுன்னு தான் ஒரு இது. நானும் என் மேனேஜர் இப்படி திருப்புறோம் வண்டி, இந்த பேரிகார்டுக்கு இது நடுவில் திருப்பிட்டு போகிறதுன்னு அது வந்துருச்சு. அது கண்ட்ரோல் இல்லாமல் அந்த ரோட் ஸ்லிப்பியானதுனால பெரிய டிவைடரு, ஒரு கரண்ட்டு கம்பம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த 80 ஸ்பீடில் போய் இடித்த உடனே நான் தான் ஓட்டினேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு சாவு பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கலாம்பாங்களே, அந்த மாதிரி நான் பார்த்துட்டு வந்தேன். இடித்த இந்த செகண்டில் ஒரு ஏர் பேக் டப்புன்னு ஓப்பன் ஆச்சு.
ஓப்பன் ஆனோனே முன்னாடி நான் இந்த சைடு மேனேஜர், பக்கத்தில் மேனேஜர், பின்னாடி 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இது என்ன வண்டி? i20 வண்டி தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அந்த வண்டி வாங்கி 1 வருஷம் கூட ஆகலை ஐ திங்க் ஸோ நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அந்த வண்டியில் வந்து இந்த மாதிரி பிரேக் ஃபெயில் ஆகும்ன்ட்டு நான் நினச்சி கூட நாங்கள் பார்க்கல. நல்லா தான் இருந்துச்சு அந்த வண்டி. திடீர்னுட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சுத்தமாக தெரில. ஏதோ ஆனது ஆயிடுச்சு. அது வந்து எப்படி சொல்கிறது, அது அடுத்த செகண்ட் இப்படி வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆனோடனே அந்த சாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு இவங்க முன்னாடி இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். மேபி அன்றைக்கி இடித்த அடுத்த செகண்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரில. எனக்கு வந்து ஒரு சைடு கால் போயிடுச்சுன்னா காலில் அடி. கால்லேருந்து எனக்கு வந்து அடிபட்டு ஸ்பைனில் இந்த L3 போனுன்னு ஒன்று இருக்கும். இந்த கீழேருந்து L1, L2, L3 போனுன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த L3 போன் மட்டும் எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. மேபி நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ரே ஸ்கேன்லேருந்து வீடியோ டாப்பில் இந்த ஃபோட்டோ ஏதாச்சும் நான் போடுறேன். இல்லை இதில் போடுறேன், இல்லைனா வீடியோ எண்டில் நான் போட்டு வைக்கிறேன். ஸோ எனக்கு L3 போன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அது மைல்டு ஃப்ராக்சர் தான். அது சரி இது ஆச்சா எனக்கு இது எனக்கு இடித்த அடுத்த செகண்டு என்னை வந்து ஒரு 3 பேர் இப்படி தூக்கிட்டு போகிறாங்க. என்னால் அந்த டைமில் பெயினே கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களுக்கு காரோட ஆக்சிடெண்ட் ஆன வீடியோவும் நான் மேபி போஸ்ட் பண்ணுறேன். நான் மேலே போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா அதே மாதிரி வீடியோ எண்டில் நான் போடுறேன் நான். ஓகேவா? எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு எனக்கு கண்ணே தெரில. ஒரு மாதிரி ஒயிட் கண் ஃபுல்லாக ஒயிட் பிளாங்காகவே இருந்துச்சு. அப்படியே ஒயிட்டாக தெரிஞ்சுச்சு. யாருமே ஒரு அரை மணி நேரத்துக்கு என் கண்ணுக்கு யாருமே தெரியல. கண்ணே தெரியலை சொல்லப்போனால். அப்படியே வெள்ளையாக இருந்துச்சு. நான் நினச்சேன் அந்த செகண்ட் நான் என்ன நினச்சேன்னா, அவ்வளோதான் என் லைஃப் மொத்தமாக முடிஞ்சுது. காலு போயிடுச்சு. ஸ்பைன் பெயின் இருந்தனால ஒரு ஸ்பைனும் போயிடுச்சு, கண்ணும் போயிடுச்சு, 3ம் போயிடுச்சு. அவ்வளோதான், என்னால் எதுவுமே பண்ண முடியாது போல் இதுக்கப்புறம். மொத்தமாக முடிஞ்சுது என் லைஃப்னு அந்த டைமில் எனக்கு தோண ஆரம்பிச்சிது. நான் அந்த டைமில் எப்படி கதறேன் நான். பெயினில் என்னால் சுத்தமாக முடியல. என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, என்னால் முடியலை. அங்கே உட்காந்து கதறிட்டு இருக்கேன் நான். என்னால் அந்த அளவுக்கு பெயினு தாங்க முடியல நான். இப்போ வரைக்குமே என்னால் முடியல. என்னால் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார முடியாது. இந்த பெண்ட் பண்ணி உட்காந்தாலே எனக்கு வந்து இன்னமும் முதுகு வலிக்கும். என்னால் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது. இப்போதைக்கு பைக்கில் இந்த இதுலேயுமே ட்ராவல் பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட கேட்டது 2 months பெட் ரெஸ்ட். சரி, அது நான் அப்புறம் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த சைடு மேனேஜருக்கு வந்து இங்கே அடி, கண்ணுக்குள்ளே கொஞ்சம் அடி, அப்புறம் வந்து இங்கே கீழே சில பேருக்குலாம் எல்லாருக்குமே மேஜர் டேமேஜ்லாம் இல்லை. மேஜர்னால் எனக்காச்சு அந்த இதாச்சு. அதுக்கப்புறம் சில பேர் காலில் அடி. ரொம்ப ஃப்ராக்சர் ஆன அளவுக்குலாம் யாருக்குமே கிடையாது. ஃப்ராக்சர் ஆனது எனக்கு மட்டும்தான். மற்ற யாருக்குமே எல்லாருக்கும் உள்காயம். எல்லாருக்குமே அடி விழுந்தது. எல்லாருக்குமே உள்காயம் இருந்துச்சு. மேபி யாருக்குமே எதுவுமே ஆகலை உள்ள. அது ஏதோ காட் கிரேஸாக என்னன்னு தெரில. அது தப்பிச்சிட்டோம். அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நான் போடுறேன். அந்த ஃபோட்டோ பாருங்கள். அந்த ஆக்சிடென்ட் நாங்கள் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். நாங்கள் ஒரு 5 பேர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அந்த 5 பேர் ஓகேவா? இந்த மாதிரி வந்தோடனே கரெக்டாக எங்கள் கும்பகோணம் ரீச் ஆகிட்டோம். கும்பகோணம்லாம் தான் இந்த ஜங்ஷன் கிட்ட ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஜங்ஷன் கிட்ட ஆக்சிடெண்ட் ஆனோடனே அப்புறம் கால் பண்ணி ஆம்புலன்ஸ்காரங்க போலீஸ்காரங்களாம் வந்து அந்த என்கொயரிஸ்லாம் பண்ணிட்டு திரும்பி எங்களை வந்து அதான் கும்பகோணம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போனோடனே சுத்தமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும்ல. சுத்தமாக ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. கையில் ஒரு டிப்ஸை மட்டும் ஏற்றி விட்டாங்க. போனோடனே எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்தாங்க. ஆனால் அது ரிப்போர்ட் உடனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ மறுநாள் தான் கொடுப்பேன்னு நான். அதுவும் எக்ஸ்ரேவும் எடுக்கல. என்ன பிரச்சனைன்னே தெரியாது. என்னால் பெயினில் அந்த டைமில் சுத்தமாக நிற்கவே முடியாது. என்னெல்லாம் நிற்க வைக்கணும். ஒரு 3 பேர் என்னை தாங்கி பிடிக்கணும். 3 பேர் இல்லை 2 பேர் என்னை இப்படி தோலுக்கு மேலே இப்படி தாங்கி பிடிச்சா தான் என்னால் அந்த டைமில் நிற்கவும் முடியும், நடக்கவும் முடியாது. என்னால் ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது. இப்படியே தூக்கிட்டு தான் போனாங்க என்ன. என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாது அந்த டைமில். ஸோ அந்த 2 பேர் இருந்ததுனால ஒரு 2 எல்லாருக்கும் அடிபட்டுருந்தேன். அந்த அடிப்பட்டவங்க கம்மியாக அடிப்பட்டவங்க என்னை வந்து தூக்கிட்டு போய் ஏதோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை. யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. நேரம் அந்த மாதிரி இருந்ததுனால யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. நல்ல வேளை நாங்கள்லாம் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். ஸோ அவங்க இருந்ததுனால ஒரு அந்த 5 பேரில் ஒரு
எனக்கு மட்டும் மேஜர் டேமேஜ் ஆயிருந்தது. 2 பேர் என்னை வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க. அந்த அடிபட்டது 2 பேர்லயே கம்மியா இருந்தவங்க 2, 3 பேர் எல்லாருமே டேக் கேர் பண்ணிட்டாங்க. யாருமே டேக் கேர் பண்ணலன்னு நான் சொல்லல. எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதான் ஜிஹெச்ல இருந்தோமா, அந்த ட்ரிப்ஸு எப்படியோ ஆக்சிடெண்ட் ஆனது வந்து 3 மணிக்கு, ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எக்ஸ்ரேலாம் எடுத்துட்டாங்க. எடுத்தும் அந்த வெறும் அந்த ட்ரிப்ஸை மட்டும் தான் குத்தி வச்சுருந்தாங்க தவிர, ட்ரிப்ஸு மட்டும் தான் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. வேறு எதுவுமே நடக்கலை. வேறு எதுவுமே அங்கே ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஒரு ஊசி போடுறது எதுவுமே கிடையாது. பெயின் கில்லர்ன்னு 2 டேப்லெட் ஏதோ கொடுத்தாங்க. அது கேட்கவும் கிடையாது. ரொம்ப பெயின் அதிகமானால திரும்பி அங்கேருந்து இது வேலைக்கு ஆகாது. நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேணால் பார்த்துக்கலான்ட்டு அங்கே இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போனோடனே அவங்க வந்து பெயின் கில்லரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. அப்புறம் வந்து சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் மேபி அவங்களும் வந்து நம்ம போன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனது 8 ஆகிடுச்சு. வெளில போனது 8 ஆகிடுச்சு. திரும்பி 8 மணி போனால் 9 மணி யாருப்பா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கெலாம். ஸோ எக்ஸ்ரேயும் எடுக்க முடியாது. எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு லேட் ஆகிட்டனால எக்ஸ்ரேயும் எடுக்க முடியாது. மேபி அவங்க நாளைக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னனால பெயின் கில்லர் டேப்லெட்டு இந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பெயின் கொஞ்சம் கம்மின்னு சொல்ல முடியாது. கம்மியாக ஆகலை அந்த டைமில் பெயின். ஏதோ சர்வை தாங்குகிற அளவுக்கு இருந்தது. ஏதோ தப்பிச்சதுனால அவங்க சர்வை ஆகிட்டு வந்துட்டோம். அந்த பெயின் ஏதோ தாங்க முடியாது. திரும்பி மறுநாள் வந்து சண்டே மேரேஜை அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து ஒரு மதியானம் கார் இருந்துச்சுல்ல, அந்த கார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாட்டிக்கிச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த கார் எடுத்துகிட்டு வரணும்ல, அந்த காரை போய் எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறது ஒரு 7 ஆகிடுச்சு. சண்டே 7 ஆகிடுச்சு. மேரேஜ் முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் அந்த ப்ரொசீஜர் பார்க்குறதுக்காக போனோம். காலைல அதான் ஒரு 2 மணிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் இருந்தோம். 7 மணி வரைக்குமே அந்த ப்ரொசீஜர் முடித்து திரும்பி காரை எடுத்துகிட்டு வந்து திரும்பி ஹுண்டாய் ஷோரூமில் விட்டுட்டு காரை திரும்பி அங்கேருந்து கும்பகோணம் ஹுண்டாய் ஷோரூமில் விட்டுட்டு திரும்பி அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றதுக்கு எனக்கு 3 மணி ஆச்சு. அதுக்கு தான் திரும்பி வந்து நாங்கள் வந்து மண்டே 3 o'clock வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். சென்னை ரீச் ஆகிட்டு அவங்களே வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டு திரும்பி மண்டே அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் அந்த எக்ஸ்ரேலாம் எடுத்தோம். எக்ஸ்ரே எடுத்து அவங்க L3 போன் கிராக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 2 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. படுக்கையாகவே இருங்க அப்படின்ட்டார் டாக்டர். எங்கேயுமே இல்லைனா அப்படி ஏதாச்சும் நீங்கள் மீறி பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுங்க, 2 மாதம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கும் சொல்லிட்டேன். ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டேன். நான் ஆஃபீஸில் வந்து மெடிக்கல் லீவ் வந்து 2 மாதம்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஆஃபீஸ்லேயும் 2 மாதம்லாம் மெடிக்கல் லீவ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சும்மா கேட்டு பார்த்தோம், கொடுக்கல. ஸோ அதனால் அவ்வளோ நாள்லாம் கொடுக்க முடியாதனால நான் வந்து ஜாபையே குவிட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் மேபி மார்ச்சில் அந்த டைமில் தேடிக்கலான்ட்டு இது கொஞ்சம் க்யூர் ஆனோடனே உடம்பு கொஞ்சம் எல்லாமே ஓகே தான். இந்த பேக் பெயின் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது க்யூர் ஆச்சுன்னா மேபி அடுத்த இதுக்கு மார்ச்லேருந்து தேட ஆரம்பிக்கலாம். இவ்வளோ ஆச்சு. இதெல்லாம் நம்ம தாண்டி இவ்வளோ தூரம் வந்து அதுக்கப்புறம் அந்த வண்டி சொல்லியிருந்தேன்ல, அந்த i20யும் அது ரெடி பண்ண முடியாதுன்ட்டாங்க. அது ஃபுல்லாக டோட்டல் லாஸில் தான் போகுது. நம்ம எக்ஸ்ட்ரா காசு வேணால் கட்டி வேணால் அந்த வேறு ஏதாவது புது வண்டி வாங்கிக்கலாம் தவிர அந்த வண்டி எதுவுமே ரெடி பண்ண முடியாதனால டோட்டல் லாஸ் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் வண்டி. அதை பற்றி நான் இன்னும் எதுவும் விசாரிக்கலை. டோட்டல் லாஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு ஒரு சாவு வரைக்கும் போய் பார்த்துட்டு திரும்பி இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் நான். அதான் நீ சொல்கிறேன். நாங்களாம் நாங்களாம் பொழைச்சதே பெரிய விஷயம். நான் முடிஞ்சால் அதான் அந்த வீடியோஸ் நான் போட்டு விட்றேன். எடுத்த வீடியோஸ், கார் ஆக்சிடெண்ட் ஆன வீடியோஸு, அப்புறம் வந்து கார் ஆக்சிடெண்ட் ஆன வீடியோ இல்லை, அந்த ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் வந்து சில வீடியோஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுக்கும் போது அந்த வீடியோஸ் கொஞ்சம் எடுத்தோம். அந்த வீடியோஸ் கொஞ்சம் இருக்குது. அதை போட்டுட்டு நான் போட்டு விட்றேன், பாருங்கள். இதனால தான் என்னால் வீடியோவே கம்ப்ளீட்டாக போட முடியல. தொடர்ந்து 3 வாரம் ஆகிடுச்சா, 3 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு வீடியோ போட்டு. அதனால தான் சரி இந்த வீடியோ ஷூட் பண்ணலான்னு பார்த்து டைமே கிடைக்கல ஷூட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஏதோ டைம் கிடச்சதுனால ஷூட் பண்ணிட்டு இன்னும் எடிட் பண்ணிலாம் போட வேண்டியது இருக்குது.
மேபி இந்த வீடியோ இன்னைக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது சொல்லணுன்னு தான் நான் உங்ககிட்ட வீடியோ மேக் பண்ணதே. மேபி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன் நான். அது வரைக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டுமே எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. நானும் வீடியோஸ் போடுறதுக்கு நல்லா வீடியோஸ் போடுற ட்ரை பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பை பை. ப்ரோ பிரேக் லீக் ஆகுதா? ஏதோ லீக் ஆகுதா ப்ரோ முன்னாடி? பிரேக் ஒர்க் ஆகல.